நடிகை சிம்ரன் ஒரு மாதத்திற்கு முன்பு ஒரு விருது விழாவில் பேசும்போது, நான் என் சக நடிகை ஒருவருக்கு மெசேஜ் ஒன்று அனுப்பினேன். உங்களை அந்த கேரக்டரில் பார்த்தது சர்ப்ரைஸாக இருந்தது என கூறினேன். அதற்கு பதில் அனுப்பிய அவர், ஆன்டி ரோலில் நடிப்பதை விட இது சிறந்தது என பதில் அனுப்பினார். என்னை பொறுத்தவரை டப்பா ரோல்களில் நடிப்பதை விட ஆன்டி ரோலில் நடிக்கலாம் என சிம்ரன் பேசியிருந்தார். சிம்ரன் நடிகை ஜோதிகாவை தான் தாக்கி பேசியிருக்கிறார் என அப்போது செய்தி பரவியது. காரணம், அந்த நேரத்தில் ஜோதிகா நடித்திருந்த டப்பா கார்டல் என்ற வெப் சீரிஸ் ரிலீஸ் ஆகியிருந்தது. இந்த நிலையில் இந்த சர்ச்சை பற்றி சமீபத்திய பேட்டியில் சிம்ரன் விளக்கம் கொடுத்திருக்கிறார். நான் சொன்னதை மக்கள் பிரேக் டவுன் செய்து பார்க்கிறார்கள். அது வெறும் ஊகத்தின் அடிப்படையிலான செய்திதான். டப்பா கார்டல் ஒரு நல்ல வெப் சீரிஸ். பல வெப் சீரிஸ்கள் வருகிறது. இதையும் பார்த்தேன் என சிம்ரன் கூறியிருக்கிறார். நான் சொல்ல வந்தது அந்த நபருக்கு சென்று சேர்ந்து விட்டது. நான் வேண்டுமென்றே அதை சொல்லவில்லை. அது நிஜமாகவே எனக்கு நடந்தது. ஒருமுறை நட்பு கெட்டுவிட்டால் அதை மீண்டும் சரி செய்ய முடியாது. அதனால் அதற்கு எதற்கு நான் விளக்கம் கொடுக்க வேண்டும்? தேவை என்பதால் தான் நான் அதை பற்றி பேசினேன். எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. யாரை பற்றியும் கொசிப் நான் பேசுவது இல்லை. எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆனது. அதனால் தான் அதை பற்றி மனதில் இருந்ததை பேசினேன். நான் அப்படி பேசிய பிறகு அந்த நபர் என்னிடம் மன்னிப்பு கேட்டு மெசேஜ் அனுப்பி இருந்தார் எனவும் சிம்ரன் கூறியிருக்கிறார்.